அப்போ தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, நான் உனக்கு நியமித்திருக்கிறதான அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், என்ன சிலுவை? என்னையன்றி, பார்த்துக்கோங்களேன், வழி அப்படி சொன்ன அர்த்தம். என்னையன்றி வேறு தேவன் கிடையாது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே நித்திய ஜீவன். யோவான் சொல்றாரு, இவரே மெய்யான தேவனும். ஏன் மெய்யான தேவன்? ரியல் காட் அப்படின்னா அவர் தான். குமாரன் என்று சொல்லப்பட்டாரே அவர் தான் ரியல் காட். என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிதாவானவர் மனிதனாக வெளிப்பட்டார், நம்மளை போல காணப்பட்டார், குமாரன் என்று அழைக்கப்பட்டார், சரீரத்தில் காணப்பட்டபடினாலே தேவன் ஒரு ஆலயத்தில், ஒரு சரீரத்தில், இந்த பூமியில் அவர் உலாவினார். ஆனபடினால் ட்ரூ காட், ரியல் காட்னா இவர் தான். அப்போ மெய்யான தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எழுதப்பட்டிருக்கிறதை வாசிப்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதுதான் எலியாவும் யோசுவா அந்த நாளில் கேட்டாங்க, கர்த்தர் தெய்வமானா இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க,